ஜாதிக்காரங்களை கண்டா வார்த்தை பேசுறதும் அசிங்கமா நடத்துறதும் கேச ஒத்துக்க சொல்லி 5 லட்ச ரூபாய் பணம் தர 2 ஆளை தர நீ வெளியே வந்துருவியாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை ஒத்துக்க சொல்லியிருக்காங்க. அவனை ஒத்துக்க மாட்டான், என்னை கொன்னாலும் கொள்ளுங்க. எங்களுக்கு ஒத்துழைக்க ஆளுல இங்க படிப்பேறு இல்லாத ஜனங்க தானே, இவங்களை எப்படியாச்சும் கேஸ்ல மாட்டி விடலான்னு சொல்லி அவங்க ஐடியா போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே குடும்பத்தை 1 வாரம் 2 வாரம் கூப்பிட்டு தொடர்ந்து டெய்லி வா வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்கவுங்க குழந்தை குட்டிங்களோட பசி பட்டினிமா தான் அந்த ஸ்டேஷன் வாசல்ல போய் நாங்க போய் டெய்லி ஒவ்வொரு குடும்பம் உட்காந்துட்டு தான் வர்றோம். பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் தனியா வச்சு விசாரிக்கிறாங்க. சுத்தியில ஆம்பளை பிள்ளைங்க போலீஸ்காரங்க உட்காந்துட்டு நடுவுல பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு பேசிக்கிட்டு குத்துன, நீ எப்படி குத்துன, எத்தனை தடவை குத்துன, உன் வீட்டுல ரத்த கரையோட துணியெல்லாம் இருக்கு, எப்படி வந்துச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேக்குறாங்க, பயமுறுத்துறாங்க. டார்ச்சர் பண்ணி அடிச்சாங்க, அடிச்சு மேலையெல்லாம் அடிச்சுன்னு துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க. எதுவும் அது கேஸ் ஒத்துக்கும் அவனுக்கு. சார் அதுதான் சார் சொன்னேன். அந்த பையனுக்கு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கு சார், உடம்பு ரொம்ப வலிக்குது சொல்லி. ஹரிதாஸுக்கு சார் நேத்து அடிச்சிருக்காங்க சார். ஏன் சார் பொய்யா சொல்ல போறான், அவனை அடிச்சிருக்காங்க சார். யார் அடிச்சாங்கன்னு தெரியல சார், அவனதான் கண்ணை கட்டி விட்டு அடிச்சிருக்காங்க சார். துப்பாக்கி எல்லாம் காட்டி மிரட்டினாங்களா, அவன் பயந்துகிட்டு அழுகுறான் சார். அப்ப கண்ணை கட்டி விட்டுட்டு நீங்க துப்பாக்கின்னு சொன்னா அவன் துப்பாக்கின்னு தானே சார் நினைப்பான். என் பேர் சரோஜாங்க, நாங்க பழவஞ்சிபாளையத்துல இருக்கிறோம். பழங்குடியினர் மக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்க. எங்களை அடிக்கடிக்கு விசாரணைன்ற பேர்ல கூப்பிடுறாங்க. சரி நாங்களும் ஏதாச்சும் நன்மை நடக்கட்டும்னு சொல்லி நாங்களும் போய் கோஆபரேட் பண்றோம், விசாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனாலும் எங்க ஜாதிக்காரங்களை கண்டா வார்த்தை பேசுறதும் அசிங்கமா நடத்துறதும் இந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறன்ற பேர்ல அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் இருக்கிறாங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து கூட என் மருமகனை கூப்பிட்டு போய் அடிச்சு கேச ஒத்துக்க சொல்லி 5 லட்ச ரூபாய் பணம் தர 2 ஆளை தர நீ வெளியே வந்துருவியாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை ஒத்துக்க சொல்லியிருக்காங்க. அவனை ஒத்துக்க மாட்டான், என்னை கொன்னாலும் கொள்ளுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என் பிள்ளை முதமிஞ்சு தங்கச்சி முதமிஞ்சு ரொம்ப விசாரிக்கிறன்ற பேர்ல டார்ச்சல் பண்ணி அந்த பிள்ளைங்க எல்லாம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்பவும் இவங்க போலீஸ்காரங்களுக்கு இறக்கம் இல்ல, மீண்டும் மீண்டும் விசாரிக்கணும் சொல்லி இன்னமும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப கூட கூப்பிட்டுறாங்க. நாங்கதான் போக மறுத்துட்டோம். பையனுக்கு கூட அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. வழக்கு சம்பந்தமா தான் விசாரிக்கிறாங்க சார். ஆனாலும் அந்த கேஸ தான் ஒத்துக்க சொல்றாங்க. அந்த இன்னொரு பையனை விசுன்ற பையனை அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் அவனோட நடவடிக்கை எல்லாம் அவங்க பாத்துருக்காங்க. செய்யாத பசங்களை கூப்பிட்டு போய் இப்படி நடவடிக்கையை பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. ஒரு வீட்டுக்கு அவனை கூப்பிட்டு போய் அவனோட செயற்கை எப்படி இருக்குன்னு பாத்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களே திருப்பி கூப்பிட்டு வீட்டுல விட்டுட்டாங்க. இனிமே கூப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி அவனை ஒதுக்கிட்டாங்க. அங்க செய்யாததுக்கு எங்களை அந்த வீடு வரைக்கும் எங்களை கூப்பிட்டு போறாங்க. எதுக்குன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, எங்களுக்கு ஒத்துழைக்க ஆள் இல்ல, எங்க படிப்பேறு இல்லாத ஜனங்க தானே, இவங்களை எப்படியாச்சும் கேஸ்ல மாட்டி விடலான்னு சொல்லி அவங்க ஐடியா போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல இருந்து நாங்க விடுபடணும். நாங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கொடுப்போம் கேக்குறாங்க. நாங்களும் போய் 1 மாசத்துக்கு மேல போய் ஒவ்வொரு பசங்களா போய் கோஆபரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இவங்க விட மாட்டேன்றாங்க. ஒரே குடும்பத்தை 1 வாரம் 2 வாரம் கூப்பிட்டு தொடர்ந்து டெய்லி வா வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்கவுங்க குழந்தை குட்டிங்களோட பசி பட்டினிமா தான் அந்த ஸ்டேஷன் வாசல்ல போய் நாங்க போய் டெய்லி ஒவ்வொரு குடும்பம் உட்காந்துட்டு தான் வர்றோம். ஆனாலும் இவங்களுக்கு மனம் இறங்கவே மாட்டேன்னுது. மீண்டும் மீண்டும் வா இன்னைக்கு வான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் தனியா வச்சு விசாரிக்கிறாங்க. சுத்தியில ஆம்பளை பிள்ளைங்க போலீஸ்காரங்க உட்காந்துட்டு நடுவுல பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு பேசிக்கிட்டு குத்துன, நீ எப்படி குத்துன, எத்தனை தடவை குத்துன, உன் வீட்டுல ரத்த கரையோட துணியெல்லாம் இருக்கு, எப்படி வந்துச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேக்குறாங்க, பயமுறுத்துறாங்க. அந்த புள்ள கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறும் போது நீ அப்ப செஞ்சிருப்ப, உன் புருஷன் செஞ்சிருப்பான், அதனாலதான் நீ திணற, பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஏளனமா பாத்துட்டு அந்த பிள்ளைங்களை நடுவில் நிக்க வச்சுட்டு கேள்வி கேட்கறாங்க. என் தங்கச்சியே அழுதுட்டா, அவ தீ குளிக்கிறான் செத்து போயிருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சாப்பிட கூட மாட்டேன்ட்டா. அவெல்லாம்
ஆமாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க போனேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க போனேன், சாப்பிட்டது, நீங்க என்ன கடையில போயிட்டு ட்ரெஸ் எடுத்தீங்க, டீ குடிச்சீங்க அப்படின்னாலும் எல்லா கடையும் கேக்குறாங்க. ஒரு மாசம் வரைக்கும் நான் டீ குடிச்சது தண்ணி குடிச்சது எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க முடியும். அது ஒன்ன மறந்தாலும் அதை அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீ இந்த தேதிக்கு இந்த இடத்துக்கு நீ போன நான் பார்த்தேன் அதை நான் நிரூபிச்சு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி எங்களவே நாங்க தப்பு பண்ணிருப்போமோ அப்படின்ற எண்ணத்துக்கு எங்களையே கொண்டு போய் விடுறாங்க. மனசு வச்சுட்டு ரொம்ப ஆளாக்குறாங்க. ஏதாச்சும் செஞ்சுக்குவோம் போல இருக்கு. எங்களால வாழ முடியலைங்க சார். டெய்லி எங்களை வந்து நீங்க இப்படியே டார்ச்சர் பண்ணுனா எங்க ஏரியாவில் இருக்கிற 50 குடும்பம் இருக்கிறோம். நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம். எங்க ஏரியால வந்து விசாரிங்கன்னு சொல்லிட்டோம். நாங்க ஏற்கனவே 2-3 போலீஸ்காரங்களும் வந்து ஒத்துழைச்சு எங்களுக்கு பேச்ச கேட்டு விசாரிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த தடவை விசாரிக்கிறது அடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த பையனையும் அடிச்சாங்க, என் மருமகனையும் அடிச்சு விசாரிக்கிறாங்க. நாங்களே கேஸ ஒத்துக்கணும் அப்படின்ற மனநிலைமைக்கு அவங்க தள்ளுறாங்க எங்களை. நீங்க தான் அதுக்கெல்லாம் உதவி பண்ணணும். இவன் பேர் விஷ்ணு. நாங்க 2 பேர் சொந்த ஊர் கேரளா. நாங்க தான் திருப்பூர்ல தான் வந்து பொண்ணு எடுத்து தங்கி இருக்கோம். நாங்க வந்து கிடைக்கிற வேலையை பத்தி பாத்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி அவினாஷ் பாளையத்துல போலீஸ் வந்து விசாரிக்க சொல்லி கூப்பிட்டாங்க சார். நான் வந்து போகணும், ஒத்துழைச்சாங்க 2 பேர் சேர்ந்து. ஒத்துழைச்சு ஒரு வாரமா ஒத்துழைச்சிட்டு போய் நேற்று என்ன எங்க டார்ச்சர் பண்ணி அடிச்சாங்க. அடிச்சு மேலைகளா அடிச்சுன்னு துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க. இதை போய் அதுக்கு கேஸ் ஒத்துக்கோ, உனக்கு வந்து ஜாமீன் எடுத்து விடுறேன், இந்த கேஸ் நீ ஒத்துக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எங்களை வாங்கினாங்க. நாங்க கொடுக்கல, நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க ஒதுக்கி வந்துட்டோம். ஆனா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு வாரமா வீட்டுல சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம, காசு பணம் இல்லாம நாங்க சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு 500-1000 சம்பாதிப்போம். அந்த சம்பாதிக்காம ஒரு வாரமா சம்பாதிக்காம வீட்டுல சாப்பாடு சொல்லி ஆகாம காலையில இருந்து சாப்பிடாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 1 ரூபா கூட இல்லாம வேலைக்கு போனாலும் காசு. அந்த ஒரு வாரமும் வேலைக்கு போகாம இவங்க விசாரணை உட்காந்து இப்ப நேற்று வந்து அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அது மாதிரி அவங்க வந்து அது மேல முதுகுல எல்லாம் அடிச்சாங்க, பின்னாடி அதே மாதிரி தலையெல்லாம் பிடிச்சி குளிக்க அடிக்கிறாங்க, கண்ணு கட்டிட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி சுட்டுருவோம், உனக்கு இது வந்து கேஸ் ஒத்துக்கோ, 5 லட்சம் பணம் தரேன்னு சொன்னாங்க. நான் சுத்தி கொண்டாலும் சரி நான் கேஸ் ஒத்துக்க மாட்டேன், இந்த கேஸ் ஒத்துக்க தேவை எனக்கு இல்லை சார், நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். 29 எதுக்கு வீடு காலி பண்ண சொன்னாங்க. அதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன். ஆனா அந்த டைமே சொல்லுங்க, அந்த டைம் வரைன்னு சொன்னேன். அது எனக்கு நான் வந்து வீடு காலி பண்ணதுக்காக என்ன விசாரிச்சேன். இந்த பையன் அந்த இதுவே தப்பு பண்ணல. இவன் வந்து அதை வந்து வேலைக்கு தான் போயிருக்கான். அது வந்து இவன் வந்து அந்த வீடு பார்த்து வந்தேன், இப்ப வந்து திட்டு இவன் வந்து சொல்லிட்டு எனக்கு சொல்லி நான் வெளியூர் பசங்க அடிச்சு திருந்தேன் அப்படியெல்லாம் சொல்லி ஓவரா பயமுறுத்தாங்க சார். அது பேரு தெரியல. பல்லடம் கேஸ் 3 கொலை இருந்துச்சு. அந்த கேஸ் தான் சார் விசாரிக்கிறாங்க. சார் இப்போ திங்கக்கிழமை கூப்பிட்டாங்க சார். திங்கக்கிழமை இது விசாரிச்சுக்கிட்டே ஒரு வாரமா தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். ஹலோ, என் தம்பி குமரனையும் கூப்பிட்டு வருதுங்களா சார்? சரிங்க சார், கூப்பிட்டு வரேன் சார். சார் அதுதான் சார் சொன்னேன். அந்த பையனுக்கு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கு சார், உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி. ஹரிதாஸுக்கு சார் நேத்து அடிச்சிருக்காங்க சார். ஏன் சார் பொய்யா சொல்ல போறான்? அவனை அடிச்சிருக்காங்க சார். யார் அடிச்சாங்கன்னு தெரியல சார். அவனதான் கண்ணை கட்டி விட்டு அடிச்சிருக்காங்க சார். சார் அவன் அடி வாங்கினவன பொய்யா சார் சொல்ல போறான்? சார் அத சார் நீங்க தாஸ்தரா சார் நீங்க? சார் அத நான் சொல்றத கேளுங்க சார். நேற்று மேலே கூப்பிட்டு போனாங்களா சார், அப்போ வந்து கண்ணை கட்டி துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டினாங்களா. அவன் பயந்துக்கிட்டு அழுகுறான் சார். அப்போ கண்ணை கட்டி விட்டுட்டு நீங்கள் துப்பாக்கின்னு சொன்னா அவன் துப்பாக்கின்னு தானே சார் நினைப்பான். சார் என்னத்த சார், நான் தான் சார் சொன்னேன் எல்லாமே காசுக்கான பதிலும் சொல்லிட்டேன். இந்த ஃபைனான்ஸ் எடுத்திருக்கோம், சீட்டு விழுந்திருக்கு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நாங்கள் எல்லாம் ஒன்னா தான் போவோம்னு நல்லா சார். கேமரால நான் செக்அப் பண்ணிட்டேன் சார். அந்த ரூட்ல 5-6 இடத்துல கேமரா இருக்கு சார். நேத்தே ஒரு சாருக்கு அது எப்படி சார் டைம் எல்லாம் பார்த்துட்டா சார் வண்டி எடுப்போம், போவோம், வருவோம்.
சாயங்காலம் போல சார் 3 மணிக்கு மேல்பட்டு தான் சார் அவன் கிளம்பியிருப்பான். அந்த 3 மணிக்கு மேல்பட்டு இருக்கிற ரெக்கார்ட் எடுத்து பாருங்க சார். சார் அப்புறம் அந்த 2 ரோடு தான் இருக்கு சார். அதை தான் சொல்றேன், 2 ரோடு தான் இருக்கு. ஒன்று நம்ம அந்த கோயில்வெளி ரோடு, ஒன்று இந்த கொல்லிகாலிப்பாளையம் ரோடு. இந்த 2 ரோட்டை தவிர வேற ரோடு எங்க சார் இருக்கு வர்றதுக்கு? அதே ரூட்டை தான் சார் என் தம்பி குமரன்னு சொன்னா. அந்த ஸ்கூலை ஒட்டி போதில்லக்கா, அந்த ரோட்ல தாக்கா நாங்க வந்தோம். அவன் ஒன்றும் தெளிவா பேச மாட்டான் சார். அவன் அதை கூட சார் சரி சார், குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கா, ஏற்றி முடிச்சுட்டு வரேன் சார். இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சார். ஆமாம் ஆமாம் சார். சரிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.